அந்த அருமையான வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் சத்தமாய் வாசித்து யாத்திராகமம் 6:6 கர்த்தர் ஒரு 2-3 வாரமாக இந்த தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற ஒரு வார்த்தையில இந்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டாயுதங்களினாலும் உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஹல்லேலூயா. நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் மோசேயை அனுப்பி மோசையை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. மோசே ஆரம்பத்தில் என்னெல்லாமோ சொல்லி, ஆனால் ஆண்டவர் இப்போ ஒரு வந்தாச்சு. இப்போ ஆண்டவர் மோசைக்கு சொல்கிறாரு, நீ போய் ஜனங்கள்கிட்ட போய் பேசு. என்ன பேசணும்னா, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து, அவங்க அடிமைத்தனத்திலேருந்து நான் உங்களுக்கு எகிப்து உங்க மேலே வச்சிருக்கிற அந்த சுமையை நான் உங்களை விடுவித்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு உங்களை சுதந்திரமாக கொண்டு போவேன்னு சொல்லி சொல்றாரு. மோசையும் அதை போய் சொல்லுகிறார். ஆனா 9வது வசனத்துல ஜனங்கள் மோசைக்கு கொடுக்கிற ரிப்ளை என்னன்னு வாசிப்போம். 9வது வசனத்தை வாசிங்க. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் புதுமையான வேலையினாலும் ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான நல்ல ஒரு வார்த்தை. இந்த வாக்குத்தத்தங்களை மோசே ஜனங்களுக்கு போய் சொல்லும்போது மோசே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட சொல்றேன். ஏன்னா அந்த சொல்றதே கர்த்தர் தான் சொல்றாரு, நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது மோசே பயங்கர ஒரு ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் பேசிட்டாருங்கிற ஒரு ஆர்வத்தோடு போய் சொல்லியிருப்பாரு. ஆனா சொன்னா என்ன நடக்குதுன்னா, ஜனங்கள் அங்க மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவிகொடாமல் போனார்கள் இருக்கலாம். அந்த செவிகொடாமல் போனதுக்கான ரீசன் அதில் போட்டிருக்கு. அவங்க மனமடிவுலையும் கொடுமையான வேலையில் இருந்ததுனால அவங்களுக்கு செவி கொடுக்க முடியல. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம நிறைய கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம், நிறைய வார்த்தை மெசேஜ் கொடுக்குறோம், நிறைய இடங்கள்ல ஜனங்கள்கிட்ட பேசுகிறோம். எத்தனை முறை ஜனங்கள் நம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஒப்புக்கொண்டார்கள் என்பது தெரியல. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல இதே போலதான். ஏன்னா ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான கொடுமைகள், பலவிதமான மனமடிவுகள் இருக்கும்போது வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தை அவர்கள் மனதுக்கு போக மாட்டேங்குது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊமை வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை ஏன் உள்ள போக மாட்டேங்கிறதுக்கு அவர் ஒரு ஊமையை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு பல ஜனங்கள் மனமடிவில் இருக்கிறதுனால, பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால, எகிப்தியர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அதே போல அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்களால செவி கொடுக்க முடியல. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்றாரு பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஜனங்களிடத்துல பேசுகிறாரு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்வோனிடத்துல போய் பேசு. இன்னைக்கும் நம்ம பிரச்சனையுடைய ரூட் காஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க, இவங்களுக்குலாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுக்காமல் போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, பார்வோன் அவர்களை அடிமையாக வச்சிருக்கிறான். இன்னைக்கு நம்ம பிசாசுக்கு அடிமையா இருக்கும்போது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம அடிமை செய்யும் போது, அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து நம்மளால கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது. நம்ம அந்த பீப்புளை பிளேம் பண்றோம். இத்தனை வருஷம் கட்சிக்கு வர்றாங்க, இவ்வளவு வார்த்தைகளை கேட்கறாங்க, இவங்க மாற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜனங்கள்கிட்ட பேசுறது போதும், நீ பார்வோனிடத்துல போய் பேசு. ஹல்லேலூயா. எபேசியர் 6வது அதிகாரத்துல வசனம் சொல்கிறது, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் கிடையாது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் பொல்லாத சேனைகள் பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளும், ஸ்பிரிச்சுவல் வார்ங்கிறது உண்மை.
ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ங்கிறது உண்மை, ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய காரியங்கள் என்பது உண்மை. பல நேரங்களில் நம்ம அதை சிந்திக்கிறது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்துல அடிமையா இருக்கிறார்களோ அதே போல இன்றைக்கும் பல ஜனங்கள் பிசாசின் ஆளுகைக்குள்ள அடிமையாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம அவங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்றோம், வாங்க ஆண்டவர்கிட்ட வாங்கன்னு சொல்றோம், அவங்களால வர முடியல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பார்வோனுக்கு அடிமையா இருக்காங்க. ஸோ அவங்களை விடுவிக்கிறதுக்கான அதிகாரம் பார்வோன்ட்ட தான் இருக்கு. பார்வோன்றது அதனால தான் நமக்கு தெரியும் மோசேங்கிற ஒரு ரட்சகரை அனுப்பினார். இதே போல பாவத்திற்கு அடிமையாக பிசாசுக்கு அடிமையாக இருக்கிற நம்மை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு நமக்கு விலை கொடுத்து வாங்கினார். அப்போ இந்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பாவத்துல அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு நம்ம அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. நம்ம போட வேண்டிய சண்டை பார்வோனோடு. அல்லேலூயா. ஆண்டவர் 7வது அதிகாரத்துல, யாத்திராகமம் 7வது அதிகாரத்துல தெளிவா மோசேக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. மோசே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்ன சொல்ல ஒரு மாதிரி டவுட்ல தான் இருந்தார். சொல்றாரு நடக்குமா இல்லையான்னு. 7வது அதிகாரத்துல வாசிங்க, முதல் வசனத்துல இருந்து ஆரோனுக்கு மோசேக்கு ஆண்டவர் அழகா என்ன பண்ண போறீங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திற்கு அனுப்பிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களை செவிகொட மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திற்கு புறப்பட பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த 6வது வசனத்தை பார்க்கும்போது மோசேயும் ஆரோனும் தங்கள் கட்டளையிட்டபடியே இப்போ மோசேயும் ஆரோனும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. முதல்ல மோசே கன்வின்ஸ் ஆகணும். நம்ம முதல்ல கன்வின்ஸ் ஆகணும் ஆண்டவரால் இதை செய்ய முடியும் அப்படின்னு. ஏன்னா மோசே ஆரம்பத்தில் மோசே ஆண்டவர் அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா மோசைக்கு ஒரு நிச்சயம் இல்லை, வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவர், இதெல்லாம் செட் ஆகாத ஆண்டவர் அப்படின்னு பயங்கரமாக மோசைக்கும் ஆண்டவருக்கும் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே லாக்கி அவர் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டார். ஓகே, இனிமேல் நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாலும் அவர் அந்த இதுக்குள்ள வந்துட்டார். முதல்ல நம்ம கன்வின்ஸ் ஆகணும். ஆண்டவரோடு கூட நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு மனது வரணும். அல்லேலூயா. ஸோ நமக்கு ஆண்டவருக்கு ஏதோ ஒரு மனசு ஒரு போராட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால போய் அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. மோசைக்கும் ஒரு டைம் ஆண்டவரோடு கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க 2 பேத்துக்கு ஒரு மனது வராமல் இருந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் ஆண்டவர் மோசையோடு என்ன பண்ண போறேன்னு பேசின பிறகு மோசைக்கு தெரிஞ்சிச்சு ஒரு கண்டிப்பா ஆண்டவர் ஏதோ செய்ய போறார். முதல் தடவை பார்வோன்ட்ட போய் பேசும்போது பார்வோன் கொடுக்குற ரிப்ளை என்னன்னா, நான் அந்த ஜனங்களை அனுப்பிவிடும்படிக்கு கர்த்தர் யாருன்னு கேட்குவார். மோசைக்கு அது பயங்கர ஷாக் ஆகும். என்ன ஆண்டவரே நீங்க அனுப்பிவிடுங்கன்னு சொன்னீங்க, இப்போ பார்வன் இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி அனுப்பிட்டாங்க, இப்படி எக்ஸ்ட்ரா வேலையை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் மோசைக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இந்த சந்தேகம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையோடு தான் என்ன செய்ய போகிறேன்ங்கிறதை சொல்லும் போது மோசைக்கு தெரிஞ்சிச்சு, இந்த தேவனுக்கு எல்லாமே தெரியும், இவர் சர்வ வல்லவர், இவர் என்ன செய்ய போகிறாருன்றது அப்போ உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது சொல்லிட்டார். தெளிவாக சொல்றாரு என்னென்ன நடக்கும். பார்வன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், இருதயம் கடினமாக இருக்கும், நான் பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் செய்வேன், கடைசியில் அவன் வந்து அனுப்பி விடுவான் அப்படின்னு சொல்லி. இப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, அன்னைக்கு இந்த மோசை மூலம் ஆண்டவரும் முதல்ல நமக்கும் ஒப்புரவாகுதலை நம்ம செய்யணும். ரெக்கன்சில் ஆகணும். அவருக்கு நமக்கும் அவர் ஒன்று யோசிக்க நம்ம ஒன்று யோசிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே ஒரு சிந்தையோடு நம்ம போகணும். மோசைக்கும் ஆண்டவருக்கும் இருந்தது ஒரே சிந்தை. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆண்டவருக்கு ஜனங்களை அழிக்க முயற்சி செய்யும் போது மோசே திறப்பின் வாசல்ல நின்றார். அப்ப என்னன்னா, இந்த மோசைக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு என்னுடைய டாஸ்க் என்னன்னா, இந்த ஜனங்களை எப்படியாவது அழியாம கானானுக்குள்ள கொண்டு போகணும். அப்போ அதுல மோசைக்கு வந்து அந்த ஒரு லாக்ட் ஆனதுனால இதுதான் என்னுடைய டாஸ்க், இதுதான் என்னுடைய அழைப்பு, இதுதான் என்னுடைய ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற நோக்கம் என்பது மோசே தெளிவாக புரிந்து கொண்டதுனால அவர் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் போறதுக்கு ரெடியா இருந்தார். அல்லேலூயா. முதல்ல நம்ம ஆண்டவருக்கும் நமக்குமான அந்த பாதை ரெண்டு பேருக்கும் சேம். இப்போ ஒரு கணவன் மனைவியா இருக்கிறாங்கன்னா 2 பேருக்கும் ஒரே எண்ணமா இருந்தா மட்டும்தான் போக முடியும். ஆண்டவர் சொல்கிறார், அவிசுவாசிகளோட பிணைப்படக்கூடாது. இந்த மாட்டுக்கு 2 மாட்டுக்கு கழுத்துல அந்த யோக கட்டி விட்டுருப்பாங்களே, 2 சமமா இருந்தால் தான் அந்த 2 மாடும் இழுத்துட்டு போக முடியும். அப்போ நமக்கும் ஆண்டவருக்குமான எண்ணங்கள் ஒரே எண்ணமா இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்மளால செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன யோசிக்கிறார், ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சிந்திச்சு வச்சிருக்கிறார், ஆண்டவர் என்ன மாதிரி ஊழியங்கள் நம்மை கொண்டு செய்ய திட்டமா இருக்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் ஆண்டவரோடு இணைந்து நம்மளால பயணிக்க முடியும். அல்லேலூயா. மோசைக்கு முதல்ல ஒரு வேகம் இருந்துச்சு, ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன்,
ஆண்டவரை சரியா புரிந்து கொள்ளாதனால போய் ஒரு கொலை பண்ணிட்டு வந்தார். இப்போ ஆண்டவர் அவனை பக்குவப்படுத்தி வனாந்தரத்தை வைத்து தரிசனமாகி மோசையை தான் விரும்பின ஒரு மனுஷனாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. மாற்றின பிறகு தான் இருதயத்தில் என்ன வச்சிருக்கிறாரோ அதை மோசையிட்ட சொல்லுகிறார். இதுதான் ஒரு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஆண்டவரோடு இணையணும், ரெண்டு பேருக்கும் சேம் தாட் ப்ராசஸ் இருக்கணும். ரெண்டாவது அந்த தாட் ப்ராசஸ் வந்த பிறகு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்ற வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்ற வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். கிடைச்ச பிறகு இன்னும் மோசைக்கு பார்வன் எதிர்த்துனால பிரச்சனை கிடையாது, யார் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. மோசைக்கு ஒரு தைரியம் இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் தைரியமா பார்வன் போய் பேசுகிறார். இப்போ நம்ம அந்த ஜனங்கள்கிட்ட வருவோம். ஜனங்களுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. சுமை சுமக்கிற ஒரு கஷ்டம். இன்னைக்கு பார்வோன் இது சாதாரண விஷயம் கிடையாது. 18 வருடமும் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியை ஆண்டவர் சுகப்படுத்தும் போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இவரை பிசாசு கட்டி வைத்திருந்தான். அவன் நிமிரக்கூடாதபடிக்கு பிசாசு இவருடைய முதுகை கட்டி வச்சிருக்கான். நம்ம ஒருத்தர் சுமை சுமந்து கொண்டே இருக்கும்போது அவர்களால் நிமிர்ந்து நடக்க முடியாது. அவங்க தலை எப்பவுமே குனிஞ்சுதான் இருக்கும். அப்போ இன்னைக்கு பிசாசு நம்ம நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பாரங்கள், சுமைகள், கவலைகள், தேவையற்ற எண்ணங்கள் இதெல்லாம் கொடுத்து நம்ம ஆண்டவரை குறித்து யோசிக்கவே நேரம் இல்லாத அளவுக்கு நமக்கு பாரங்களை ஏற்றி வச்சிருக்காங்க. மோசே போய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது பார்வோன் செஞ்ச ஒரு டெக்னிக் எடுத்து தெரியுமா? 5வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 5:5 நானே சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே. எதுக்கு இதை சொல்றான்? இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை போய் ஆராதிக்க போகணும்னு கேட்கும்போது இந்த மாதிரியான ஒரு பதிலை பார்வோன் சொல்லுங்க. அப்போ பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவனை சும்மாவே இருக்க விடக்கூடாது, இவனை ஃப்ரீயாவே இருக்க விடக்கூடாது. இவன் ஃப்ரீயா ஆயிட்டானா ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் கொஞ்சம் வெளியே வந்துட்டான்னா ஆண்டவரோட நெருங்க ஆரம்பிச்சிருவான். அப்போ என்ன பண்ணணும்? இவனோட மைண்டை, இவருடைய எண்ணங்களை சந்தேகங்கள்னால, எரிச்சலினால, கோபத்தினால, தேவையற்ற கவலைகளினால நிரப்பணும். இதுதான் நீங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. பார்வோன் அதுதான் அந்த ஜனங்களுக்கு செஞ்சான். இவனை யோசிக்கவே விடாத அளவுக்கு வேலைகளை கொடுத்தான். நீ சும்மா இருந்தா யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கிறதுனால தானே ஆண்டவர் ஆராதிக்க போகணும்னு நினைக்கிற, உனக்கு நான் வேலையை தான். இன்னைக்குள்ள வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான். உட்கார்ந்து ஈவன் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பிஸியான ஒரு வாழ்க்கை தான் இது. அப்போ நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம உட்கார்ந்து சிந்திச்சிடக்கூடாது, ஆண்டவர்களை நெருங்கி விடக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு அடுத்து நம்ம பிஸியாகவே வச்சிருக்காங்க. என் கவர்மெண்ட் அப்படிதாங்க. நீங்க ஏதாவது ஒரு தேசத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு டக்குன்னு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். அப்போ நம்ம மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்படிதான் உண்மையான பிரச்சனை. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறது உண்மையான பிரச்சனை. அதை ரியலைஸே பண்ண விடாத அளவுக்கு பிசாசு அவனுக்கு வேலை கொடுத்து அவனுக்கு கவலை என்னவா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு கொடுத்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணணும், இன்னைக்கு இத்தனை செங்கல் நான் அறுக்கணும், அதனால இந்த செங்கல் அறுக்கிற வரைக்கும் வேற எதையும் நான் என்னால் யோசிக்க கூடாதுங்கிறது. அதை மட்டுமே யோசி இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா அவங்க கூப்பிடுற தேவனுக்கு கேட்டுச்சு. அல்லேலூயா. அவங்க சந்தோஷமா இல்லை. ஒருவேளை அவங்க வேலைகள் ஃபுல்லாக செஞ்சால் கூட சரி வேலை செய்கிறாங்க நல்லா இருப்பாங்கன்னா நல்லா இல்லை. அவங்க அன்ஃபேராக ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அந்த காரியம் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டினது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு எகிப்தியர்கள் இஸ்ரவேலுக்கு அடிமையாக இருக்கிறது போல பலவித காரியங்களில் அடிமையாகி நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு ரட்சிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 11வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கிற வசனத்தை பாருங்க. 27வது வசனம். ஏசாயா 11:27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையையும் 10:27 அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் முகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் முகம் முடிந்து போகும். அல்லேலூயா. இன்னைக்கு எகிப்தியர்கள் இன்னைக்கு பிசாசு நம்ம கழுத்துல வச்சிருக்கிற அந்த சுமை ஆண்டவர் முடிக்க போகிறார். அல்லேலூயா. எப்படி முடியுமா? அபிஷேகத்தினால் முகம் முடிந்து போகும். ஆமென். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருகிற ஒரே ஒரு காரியம் அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம மற்ற ஃபேத்தில் இருக்கிறவங்க இருக்கோம். நிறைய கிறிஸ்டியன்ஸ் கூட அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காங்க. நிறைய காரியங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருக்காங்க. சில மனிதர்களுக்கு அடிமையாக இருப்பாங்க.
சில மனிதர்களை அவங்க வாழ்க்கையில் அவங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு எது அடிமைத்தனம்? ஆண்டவரையே யோசிக்க விடாதபடிக்கு நம்ம மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, மற்ற காரியங்களை நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதோ நம்ம ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிறதை காட்டுகிறது. ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்டு பிரோஜனமாக இருக்கிறத நான் சொல்கிறேன். அவங்களுக்கு நம்ம லவ் பண்ணால் அவன் இவனை எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க. இவன் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்புனால தனக்கு வர்ற எல்லா சேலரியும் அனுப்பிடுவான். இவன் சாப்பிட மாட்டான், இவனுக்குன்னு எதுவும் பண்ணிக்க மாட்டான், இத்தனைக்கும் அவங்க இவனுக்கு லாயெல்லாம் இருக்க மாட்டான். ஆனால் இவன் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்புனால எவ்வளவோ கொடுத்து இது பண்ணால் அவனால் அதில் வெளியே வர முடியும். அவனுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம அவங்களுக்கு திருப்பி நம்மளுக்கு எதுவுமே செய்யலை. ஆனாலும் அது ஒரு பாண்டாக மாறிடும். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு பாண்டுக்குள்ள இன்னைக்கு நம்ம பாண்டு எழுதுறோம்ல, அந்த பாண்டு எழுதிட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம மீற முடியாது. அதே போல் நீங்கள் சில நேரங்களில் சில பாண்ட் நமக்கு பாண்டேஜஸ்க்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம், கட்டுகளுக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். சில மனிதர்களோடு, சில பாவங்களோடு, சில காரியங்களோடு நம்ம பாண்ட் ஆனதுனால நமக்கு சில டைம் தெரியும், ரியலைஸ் ஆகுது இது நம்ம செய்யக்கூடாது, இது நம்மளுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். தெரிந்துமே அது வந்து வெளியே வர முடியல. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 1வது வசனம், அதில் வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 1வது வசனம், என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெழுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு திரையும் உன் கண்ணிக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் செய்ததற்கு போய் உன்னை தாழ்த்தி அவனை வருத்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பித்துக் கொள். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இந்த பாண்டில் வந்து நம்ம வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணலை, நமக்கு தெரியும் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். அதற்கான முயற்சி நம்ம எடுக்கலன்னா எல்லாவற்றையும் நம்ம அழிஞ்ச பிறகு நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்க ஒரு விஷயத்தில் நான் மாட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு விதத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியல, ஏதோ ஒரு நபர்கிட்ட என்னால் வெளியே வர முடியல, ஏதோ ஒரு சில காரியங்கள்கிட்ட என்னால் வெளியே வர முடியல அப்படின்றது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, அது வந்து தப்பிச்சு கொள்றதுக்கு உன் கண்ணுக்கு தூக்கத்தை வரவிடாது. எப்படியாவது ஆண்டவர்கிட்ட ஜெபம் கேளு, ஆண்டவரே எழுந்தா எப்படியாவது வெளியே வரமாட்டா, இது என்னுடைய வாழ்க்கை அழித்து விடக்கூடாது, என் குடும்பத்தை அழிச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய என் கண்களுக்கு முன்பதாக இந்த மாதிரி தேவையற்ற பாண்டேஜ்னால அழிந்து போன குடும்பங்கள் உண்டு, தேவையற்ற பாண்டேஜ்னால அழிந்து தன்னுடைய கரியரை லூஸ் பண்ணாமல் உண்டு, எவ்வளோ பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டியவர்கள் சாதிக்காமல் போனவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம், இயேசுவோட மட்டும்தான். ஹல்லேலூயா. மற்ற எதற்குமே நம்ம அடிமை ஆகவே கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு மட்டும்தான் நம்ம அடிமை. ஆமென் சொல்லுங்களேன். மற்ற எந்த விஷயமும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த பாண்டேஜுக்குள்ள இருந்தோம்னா சரியான முடிவு நம்மளால எடுக்க முடியாது. சரியான முடிவு நம்ம எடுக்க முடியாது. நம்ம எமோஷனலி வீக்காக இருக்கும், நமக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் வீக்காக இருக்கும். இந்த கட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய எடுக்கிற முடிவுகள் வீக்காக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் விடுவித்து கொண்டு வரும்போது இன்னைக்கு மோசே பாருங்க, எடுத்த முடிவுகள் எல்லாம் ரொம்ப ஹார்ஷான டிசிஷன்ஸ் தான், கொஞ்சம் கடினமான முடிவுகள் தான், ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவுகளாக இருக்கும். ஆனால் அதுதான் நித்திய வழிக்கு நம்மை நடத்தும். ஆமென். நம்ம என்னைக்குமே திறந்த வாசல், வழி விசாலமான வாசல்ல போறதை காட்டிலும் குறுகலான வாசல். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய ஜனங்களை விடுவிக்கிற பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. ஆமென். கண்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது உங்க மனதுல நிறைய நபர்கள் வரலாம். ஏன்னா எனக்கு நேற்று ஐ லாஸ்ட் அ ஃப்ரெண்ட், நேற்று என்னுடைய நண்பன் ஒருத்தர் இறந்து போனான். என் கூட என்னுடைய ஏஜ், என் கூட சேர்ந்து ஸ்கூல் படித்த ஒரு ஃப்ரெண்டு. தெரியும் அவனுடைய லைஃப் வந்து பண்ண பிரச்சனை என்னன்னா, அவங்க அம்மா அப்பா அவனை வந்து எதுக்குமே நோ சொல்ல மாட்டாங்க, எதுக்குமே நோ சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு ரொம்ப செல்வம் வீட்டில் அவன் மேரேஜ் ஆன பிறகு கூட அவன் யாருமே, அவன் ஒய்ஃபை கூட அவனை வந்து எந்த கேள்வியும் கேட்க விட மாட்டாங்க, ஒய்ஃபும் அதுக்கேற்ற மாதிரி. அப்படி இருந்தால் அவனுக்கு ஒரு நோய், பெரிய ஒரு டிசீஸ் ஒன்று வந்துச்சு. அந்த டிசீஸ் வந்த பிறகு கூட அவனால் கண்ட்ரோல்டாக இருக்க முடியல. அவன் விரும்பினதை சாப்பிட்டான். அதுக்கு அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து நோ வந்து சொல்லுவாங்க, ஆனால் அவனை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. கடைசியில் அவன் நேற்று இறந்தே போனான். பார்க்குறேன், வீட்டில் ரொம்ப செல்லம் கொடுத்தாங்க, பட் சில விஷயங்களை விட முடியாத விஷயங்களை வைத்திருக்கிறதுனால ஒரு சாதாரண இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு பையன் இறந்து, கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ மரணங்கள், வாழ வேண்டியவர்கள் மறிக்கிறார்கள். இப்போ பிசாசு எவ்வளோ ஈஸியாக ஒரு ஆத்மாவை வந்து எடுத்து போடுறாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. நான் அவங்களுக்காக ஜோம் பண்ணேன், நம்ம எங்கள் குரூப்பில் கூட ப்ரேயர் பண்ணோம்.
அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், நல்லா வந்தான். மறுபடியும் சரி கொஞ்சம் சரியான பிறகு மறுபடியும் அவன் கொஞ்சம் லெத்தாச்சிக்க இருக்க ஆரம்பிச்சான். அப்போ இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. மோசையை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். யாத்திராகமத்தில் மோசே ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருன்னா 2வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு வாசிப்போம். யாத்திராகமம் 2:21. மோசே அந்த மனிதனுக்கு தண்ணீருக்கு சம்மதித்தான். அவன் சிப்போராள் எனும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்ஷோம் என்று பெற்றான். இங்க மோசேக்கு திருமணமாகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. சைமல்டேனியஸா இன்னொரு இடத்துல அடுத்த வசனத்துல என்ன நடந்து கொண்டிருக்கு பாருங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிடப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் கேட்டது. அல்லேலூயா. இந்த இடத்துல 2 ஸ்டோரி இருக்கு. ஒன்னு மீதியான் தேசத்துல ஒரு பிளாட் நடந்துட்டு இருக்கு, இன்னொன்னு எகிப்து தேசத்துல ஒரு பிளாட் நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு மூவி பாத்தீங்கன்னா திடீர்னு இங்க ஒரு சீன் நடக்கும், அப்படியே மாத்தி இன்னொரு இடத்துல வந்து சீன் இருக்கும். இந்த சீன்ல என்ன நடக்கும்? மீதியான் தேசத்துல மோசே ஒரு மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகி அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே டைம்ல எகிப்துல என்ன நடக்குதுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தினால அவங்க முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில கேட்கிறது. இப்போ இந்த மோசையோட லைஃப் ஒரு சைடு போயிட்டு இருக்கு, அதே நேரத்துல இன்னொரு சைடு ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க, ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதுதான் ஆண்டவர் வந்து அப்பதான் மோசை ஆண்டவர் மறுபடியும் அழைக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை செட்டில் பண்ணிருக்கலாம், ஆண்டவர் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம், அதோட நம்முடைய வேலை முடியல. நமக்கு ஒரு பொறுப்பு, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிற பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே மோசையை போல நம்ம நினைக்கலாம், நமக்கு ஒரு 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 கம்ஃபர்டபுளான ஒரு சொஃபஸ்டிகேட்டான ஒரு லைஃப் வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவரால் இருக்க முடியாது. நமக்கு ஒரு சைடு நல்லா போயிட்டு இருக்கோம், ஆண்டவர் மேலிருந்து பார்க்கும்போது இன்னொரு சைடு சனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது பார்த்து ஆண்டவர் வேறுபட்டார். ஒருவேளை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நிறைய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். அதே டைமும் நமக்குடைய எண்ணம் இங்கோ ஒரு சைடு இருக்கணும். ஆண்டவரை என் கண்ணுக்கு முன்னாடி சில என்னுடைய சகோதரர் மோசே ஒரு அழகான அற்புதமான மனிதன். வசனம் சொல்கிறது, அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட தேவ ஜனங்களோடு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் வசனம் சொல்கிறது. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டராக தேவன் மோசையை வைத்திருக்கிறாருன்னா காரணம் சூஸ் பண்ணார். மோசை சூஸ் பண்ணார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில் அந்த சூஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு. எதை சூஸ் பண்ண போகிறோம்? ஒரு 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 நார்மலான ஒரு ஹாப்பியஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு லைஃப் வாழ போகிறோமா, இல்லைன்னா நம்மை கொண்டு ஆண்டவர் வச்சிருக்க அந்த அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்களை விடுவித்து கொண்டு வருகிறதுக்கு நம்ம பாடுபட போகிறோமாங்கிற வாழ்க்கை, 2 வாழ்க்கையும் நமக்கு முன்னாடி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை சூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ காரியங்களை நமக்கு உணர்த்திருக்கிறார். மோசையை போல ஆண்டவரோடு ஃபஸ்ட்டு ஒப்புரவாகவும், 2வது அவருடைய எண்ணமும் நம்மளுடைய எண்ணமும் ஒரே சிங்க் ஆகணும். சிங்க் ஆன பிறகு நம்ம ஜனங்களை விடுவிக்கணும். ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு பார்வோனோடு போராடணும். அல்லேலூயா. பார்வோனோடு ஆவிக்குரிய யுத்தம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு தெரியும். ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை நம்ம தடுத்துக் கொள்ள வேண்டும். சத்தியம், கச்சரியும், கடைசியா விசுவாசம், நம்பிக்கை, தேவவசனம், ஜெபம், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக செய்யும்போது ஜனங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். பேசுகிறது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம நிறைய பேசிட்டோம், நிறைய மெசேஜ் கொடுத்துட்டோம். இன்னும் ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்னா வல்லமையுள்ள கரத்தை காட்ட போகிறார். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. புதிய பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்லுவாங்க, ஒரு சைடு பிரசங்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும், இன்னொரு சைடு அற்புதங்களும் அடையாளங்களும் கூடவே நடைபெற்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தோடு நிறுத்தி விடாம ஆண்டவரே அடையாளங்களும் சேர்ந்து நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே அற்புதங்களும் சேர்ந்து நடக்கட்டும் சொல்லி கேட்க போகிறோம். டெமான்ஸ்ட்ரேஷன் பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். இதுவரைக்கும் நம்ம வந்து பேசிட்டு இருக்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜெபிக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறவங்க மாறணும். ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை நாங்கள் காட்டுகிறவர்கள் மாறணும். ஆண்டவரே தீர்க்க தரிசன வரங்கள் செயல்பட வேண்டும். கர்த்தர் என்னென்ன வரங்களை இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த வரங்கள் எல்லாம் நம்முடைய சபையில செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்த வேண்டும். வாலிபர்கள் சொப்பனம் தரிசனங்களை காணுவார்கள், சொப்பனம் காண வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு சபையாக எங்களை ஆசீர்வதிங்கப்பா.
இது யார் ஒருத்தர் கூட ஆண்டவரே அவங்க எதுவும் செய்யலைன்ற மாதிரி இருக்கக்கூடாது சபா. எல்லாரும் நீங்க வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு மனதாக மோசையோடு கூட இருந்ததுல மோசையோட குடும்பம், ஆரோன் மோசையோட அண்ணன், மிரியாம் மோசையோட அக்கா, ஒரே குடும்பமாக இணைந்து ஊழியம் செய்தது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அந்த தேவன் அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒரே குடும்பத்திலிருந்து ஒரு 3 பேரை தேவன் தனியாக பிரித்து எடுத்து அந்த 3 பேரை வைத்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஒரு மனதாக ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே முதல்ல நானும் நீங்களும் அலையலாம் ஏசப்பா. உங்க மனசை நான் புரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரே. உங்களுக்கு இருக்கிற அதே பாடம் எனக்கும் வேணும் ஏசப்பா. நீங்க யோசிக்கிற மாதிரி நாங்களும் யோசிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முச்சடியில எழுந்தருளின தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம லைஃப்ல அதே போல ஒரு என்கவுண்டர் வேணுங்க. ஒருவேளை ஆல்ரெடி அந்த என்கவுண்டர் உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர்கிட்ட ரெனியூவல் பண்றதுக்கு கேளுங்க. ஆண்டவரே மறுபடியுமான எங்களுக்கு அந்த ரெனியூவல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. மறுபடியுமாக உங்கள்கிட்ட நான் பேசுகிற அந்த அனுபவத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. முச்சடியில் எப்படி நீங்க என்னோட தரிசனம் ஆனீங்களோ, எப்படி என் கூட நீங்க பேசுனீங்களோ, எப்படி என் கூட இருந்து நீங்க காரியங்களை சொல்லிக் கொடுத்தீங்களோ, அதே போல ஒரு அனுபவம் மறுபடியும் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. மறுபடியும் வேணும் ஏசப்பா. கண்ணுக்கு முன்னாடி அழிந்து போகிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கான எல்லா காரியமே எனக்கு கொடுங்கப்பா. எல்லா காரியத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. நாங்கள் செய்கிற ஆண்டவரே. ஹீராயான்னு சொன்னார் மோசே. ஹல்லேலூயா. ஏசாயா சொன்னார், ஆண்டவரே இது அடியேன் போகலன்னாரு. சாமுவேல் சொன்னார், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னாரு. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே எங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிற சப்பா. எங்களை பயன்படுத்துங்க, நாங்கள் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். எங்களை பயன்படுத்துவதற்கு என்னென்ன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் யோசிச்சு எடுத்து போடுங்க சப்பா. என்னென்ன காரியங்கள் உங்களுடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்க சொல்லி தர்றதுக்கு தடையாக இருக்கிறதோ, யார் எந்தெந்த நபர்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிறார்களோ தேவன் அதெல்லாம் மாற்றி மாட்டவர். ஒரு மனதை கொடுக்கப்பா. என்னைக்கு நாங்கள் உலகத்தோடு பிணைப்படக்கூடாதுப்பா. என்னைக்கு நாங்கள் உலகத்தோடு பிணைப்பட்டு விடக்கூடாது சார். உலக மனிதர்களோடு பிணைப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சித்தமான ஆண்டவரை நடத்துங்க சார். அதை முக்கியமாக உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதனை வயதிலிருந்து பொறுப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். எல்லா புதிமான மகிமை இங்கே மாற்றமே எடுத்துக்கணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்லியிருக்கிறாரோ. ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் பொல்லாத அவன் அந்தகார லோகாதிபதிகளோடும். ஹல்லேலூயா. வான மண்டலங்களில் உள்ள ஹல்லேலூயா. பார்வோனோட போராடணும். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, காற்று அதட்டுனா கடல் நின்றணும். ஹல்லேலூயா. நம்ம கடலை பார்த்து பேசக்கூடாது. எங்கே பேசணும்? காற்றை பார்த்து பேசணும். ஸோ பார்வோனை கட்டணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்? மக்களை விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு தான் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ சாதாரணமாக நம்மளை ஏதோ தெரிஞ்செடுத்து வச்சிருக்கிறாரு. எதுக்கு நம்மளை வந்து இப்போ ஒரு சபையை கொடுத்துருக்காரு? எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காரு? யோசிச்சு பாருங்க. பல பேருக்கு இந்த மாதிரியான ஒரு இடம் கிடைக்கல. கிராமத்தில் இடம் கிடைக்காம ஊழியத்துக்காக சுற்றுறாங்க. நம்ம ஊழியத்துக்கு இங்கே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்படி ஒரு இடத்த நல்லா கொடுத்து வைத்திருக்கிறார். மக்களை விடுவிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும். அப்படியே கண்களை கூட பார்த்து நீங்கள் சப்பாமல் சோத்திருக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், போற்றியும் வணங்குகிறோம். ஆண்டவரை கேட்ட வசனத்துப்படியப்பா. அவர்களை விடுவிக்கிற ஒரு மோசடி போல என்னுடைய வாழ்க்கை மாறட்டப்பா. அவர்கள் எதுக்கோ அடிமையாக இருக்கிறாங்க ஆண்டவரை. உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா. பணத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, புகழுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பெருமைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதிகத்தில் நீங்கி போடுகிறார். மக்களை விடுவிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தருகிறார். மோசவை போல ஆண்டவரை பார்வையிடத்தில் பேசி அவர்களை விடுவிக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அவர்களுடைய கிருபையாக இருக்கு. வாரம் முழுவதும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரை பொறுப்படுத்திகளை பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதை பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. இப்போ மச்சமான நாமத்தை கேட்க நல்ல பின்னாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் ரட்சித்து, நம்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழிவுக்கு சமானமாய் வயது திரும்ப
வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தரை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானம் தருகிற கடவர் என்பதே. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் அந்யோன்யம் ஐக்கியமும் சமாதானம் அனைவரோடு கூட இருக்கட்டும். ஆமென்.